கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் முன்னும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுமி இருக்கும் நாம் அனைவரின் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு அல்லாஹ்வின் பயமும் மனித குணமும். பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே ஒரு சில அச்சங்கள் தோன்றும். அப்படி மனிதர்கள் ஏற்படக்கூடிய பயத்திலேயே மோமீன்களாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொரு செயலிலுமே என்ன ஒரு பயம், என்ன அச்சம் வருகிறது என்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் செய்யக்கூடிய மார்க்கத்துக்கு முரணாகவோ அல்லது பலருக்கு அநீதிகளோ செய்து விட்டோமே என்றால் நாளை மறுமை நாளிலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி விடும் நம்முடைய வாழ்க்கை. இது ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் உண்டு. சரியாக இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கும் உண்டு. இந்த மார்க்கத்தை அரைகுறையாக பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கும் அந்த பயம், அந்த அச்சம் உண்டு. அப்படி அந்த பயம், அந்த அச்சம் இருக்கும் பொழுதும் கூட அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அது ஏதோ ஒரு எதேர்ச்சையாக ஒரு பெரிய விஷயம் அல்லாமல் சாதாரண விஷயத்தை போன்று கடந்து விடுகிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் ஹஷரில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுல்லஸீன ஆமனு உத்தகுல்லாஹா, நம்பிக்கை கொண்டோரே என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்சுர் நஃப்சுன் மா ஹத்தமத் லிஹதன், மறுமைக்காக தான் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது மறுமைக்காகத்தான். வத்தகுல்லாஹா இன்னல்லாஹ கபீருன் மா தாமலூன், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். அல்லாஹ் என்ன சொல்கிறானா, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் எனக்கு பயப்படுங்கள். எதுக்கு பயப்படணும்? மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மறுமைக்காகத்தான். நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் மறுமைக்காகத்தான். தெரியாமல் ஏதோ தவறு செய்யிட்டோம், தீமைகள் செய்கிறோம், அதோ மறுமைக்காகத்தான். மறுமையில் போய் நிற்குவோம், மறுமையில் விசாரணை நடக்கும், மறுமையில் நல்லது கெட்டது எல்லாமே அங்கே தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே மறுமை நாளுக்காகத்தான். நீங்கள் நன்மைகள் செய்தாலும் சரி, தீமைகள் செய்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் கவனித்து கொள்ளட்டும், நாளைக்கு அங்கே ஒரு விசாரணை இருக்குது, என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஏன்னா நீங்கள் செய்பவற்றை நான் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம என்ன செய்கிறோங்கிறது மக்களுக்கு 4 பேர் காட்டணுங்கிறதுக்காக இல்லை, 4 பேர் நமக்கு புகழணுங்கிறதுக்காக அல்ல. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருக்கணும். அந்த பயம் நாளைக்கு மறுமை நாளில் கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது, நான் இந்த காரியத்தை செய்தேன் இறைவா, உன்னுடைய பயம் எனக்கு இருந்தது, அதுக்காக தான் செஞ்சேன். நான் இந்த காரியத்தை தவிர்த்து கொண்டேன், அந்த காரியத்தை செய்யவில்லை, ஏன் செய்யவில்லை என்றால் உன்னுடைய பயம் எனக்கு வந்தது, உன்னுடைய அச்சம் எனக்கு இருந்தது, அதனால் நான் தவிர்த்து கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசக்கூடிய பல்வேறு வசனங்களில் திருப்பி திருப்பி அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன் புரட்டி பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் நீ எனக்கு பயப்படணும், நீ எனக்கு பயப்படணும். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, நீ குடுக்கல் வாங்கல் நம்ம செய்கிறோமா, அதெல்லாம் நீ என்னை பார்த்து அஞ்சிக்கொள். நீ எது குடுக்கல் வாங்கல் செய்கிறேன்னா என்னுடைய அந்த அச்சம், என்னுடைய பயம் அங்கே வர வேண்டும். ஒரு வட்டி விஷயமா என்னுடைய பயம், என்னுடைய அச்சம் உனக்கு வர வேண்டும். அனாதைகள் விஷயமா என்னுடைய பயம், என்னுடைய அச்சம் உனக்கு வர வேண்டும். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் அல்லாஹ் தஆலா பட்டியல் போட்டு காட்டிவிட்டு நீங்கள் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லிடுவான், சொல்லிட்டு கடைசியாக என்ன முடிப்பானா, நீங்கள் எனக்கு பயப்படுங்கள். அப்போ ஒவ்வொரு செய்திகளும் அமல்களாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய நடைமுறை வாழ்க்கை இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதை பேசிவிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை உத்தகுல்லா, நீங்கள் எனக்கு பயப்படுங்கள்,
என்னை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுன்னு சொல்லி காட்டுறான். இப்போ இந்த ரம்லானுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரம்லானுடைய மாதத்தில் அல்லாஹ் என்ன பேசுகிறான்? யா லதீன ஆமனு குத்திபா அலைக்கும் அஸ்ஸியாமு, நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லல்லக்கும் தத்தகுன், எதற்காக உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது? லல்லக்கும் தத்தகுன், நீங்கள் எனக்கு பயப்பட வேண்டும், எனக்கு அஞ்ச வேண்டும், அதற்காகத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. ஏன்? இதற்கு முன் சென்ற சமுதாயத்திற்கும் நோன்பு இருந்தது. எல்லா சமுதாயங்களுக்கும் இருந்த வணக்க வழிபாடு என்னென்னா, சில வணக்க வழிபாடுகள் மாறி மாறி இருந்தாலும் இந்த நோன்பு என்பது அனைத்து சமுதாயங்களுக்கும் வணக்க வழிபாடாக இருந்தது. அந்த வழிபாட்டை உங்களுக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். ஏன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு அஞ்ச வேண்டும், லல்லக்கும் தத்தக்கும். எல்லா செய்திகளையும் அல்லாஹ் தஆலா பேசிவிட்டு கடைசியாக அந்த வார்த்தை முடிக்கும்போது லல்லக்கும் தத்தக்கும், என்னை நீங்கள் பயப்படுங்கள், என்னை நீங்கள் அஞ்சுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அந்த காரியத்தை செய்துவிட்டு அல்லது செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாத செயலை நம்ம செய்ய மாட்டோம். எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அது ஆர்வமாக செய்வோம். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்களில் எதை செய்தாலும் லல்லக்கும் தத்தகும், என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்க. இப்போ மனிதன் எப்படி இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். மனிதனுடைய குணம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் தஆலா அதுவும் பேசுகிறான். மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகது ஹலக்னல் இன்சான வன ஆலமு மா தஸூபிஹி நஃப்ஸுஹு நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லி அல் வாரித். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை நாம் தான் படைத்தோம். படைத்த அந்த மனிதன் எப்படி இருக்கிறான்னா, அவனது மனம் எதை எண்ணுகிறது என்பது நாம் அறிவிந்திருக்கிறோம். நாம் மனுஷனை படைச்சிட்டோம். படைத்த பின்னாடி அவனுடைய மனசு என்ன அறிந்து வைத்திருக்கிறது, அவன் என்ன விரும்புகிறான், அது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? மின் அபிலி அல் வரித், நாம் அவனுடைய பிடரி நெரும்பை விட அருகிலே இருக்கிறோம். நான் உனக்கு பயப்பட சொல்கிறேன். அந்த பயம் உண்மையான பயம், உண்மையான அச்சமா இல்லையா என்பது பக்கத்தில் இருக்கிற நபருக்கு தெரியாது, குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு தெரியாது, குடும்பத்தில் உள்ள தாய் தந்தைக்கு தெரியாது. ஏன்? இவன் நடிக்கிறானா இல்லை உண்மையாக அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நாம் அவனுடைய பிட நரம்பை விட ரொம்ப அருகாமையில் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்முடைய இறையச்சம் என்பது, நம்முடைய அல்லாஹ்வுடைய பயம் என்பது, அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னுடைய பிடரி நரம்பை விட ரொம்ப அருகிலே இருக்கிறேன். உன்னுடைய அச்சம் உண்மையானதா, உன்னுடைய பயம் உண்மையானதா சொல்லி அல்லாஹ் தஆலா எனக்கு தெரியும்னு சொல்லி காட்டுகிறான். மனிதன் எப்படிப்பட்டவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது சூரா யூனுஸை சொல்லி காட்டுறான், மனிதனுக்கு தீங்கு ஏற்படுமேயானால், மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுகிறது, அவன் படுத்தவனாகவோ அமர்ந்தவனாகவோ நின்றவனாகவோ நம்மிடம் பிரார்த்திக்கிறான். மனிதனுக்கு ஒரு துன்பம் வருதுங்க. அந்த துன்பம் வரும் பொழுது அவனால் நிற்க முடியல, உட்கார முடியல, படுத்திருக்கிறான். படுத்திருக்கும் போதும் கூட அல்லாஹ்வே அவன் நினைக்கிறான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். மனிதனுடைய அந்த இயல்பு இருக்குல்லையே, அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மனிதன் அவன் படுக்கும் பொழுது என்னை நினைக்கிறான். எப்போ? அவனுடைய கஷ்டத்தில் இருக்கும்போது, அவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது. அதே போல் மனிதன் அமர்ந்தவனாக உட்கார்ந்துருக்கிறான், உட்காரும் பொழுது என்னை நினைக்கிறான். அவன் நிற்கிறான், நிற்கும்போது என்னிடத்திலே பிரார்த்திக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவனுடைய துன்பம் இருந்தது, கஷ்டம் இருந்தது, படுத்த நிலையில் பிரார்த்தித்தான், உட்காரும் போது பிரார்த்தனை செய்கிறான், நிற்கும் போது பிரார்த்திக்கிறான். அப்போ எல்லா நிலையிலும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்டு செய்யக்கூடிய மனிதனை நாம் என்ன செஞ்சோம்? அவனுடைய துன்பத்தை அவனை விட்டு நாம் நீக்கும்போது, அவனுடைய துன்பம் மனுச்சில்ல, அந்த துன்பத்தை விட்டு நாம் நீக்கும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நாம் நீக்கிய பின்னால் எதுவுமே ஏற்படாதே போல் அவன் இருக்கிறான். எதுவுமே நடக்கலை. வந்த துன்பத்தை, அந்த துயரத்தை, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிவிட்டான். நீக்கிறதற்கு பின்னால் அவனுடைய நிலைமை எப்படின்னு நல்லா பேசுகிறான். அவனுக்கு எதுவுமே நடக்காதது போல் அவன் இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வரம்பு மீறியவர்கள். வரம்பு மீறியவர்களுடைய அந்த செயல் அவர்களுக்கே அழகாக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அது நல்லா இருக்கும். என்ன கஷ்டம் வரும்பொழுது அல்லாஹ்ட்ட கேட்பான், அந்த கஷ்டத்தை முடியும் அல்லாவே மறந்து விடுவது. அல்லாஹ்கிட்ட எவ்வளோ கதறி அல்லாஹ்ட்ட எவ்வளோ மன்றாடி கேட்குறானோ, அந்த துன்பம் போன உடனே அவன் மறந்து விடுகிறான்னு சொல்லி, இதுதான் மனிதனுடைய குணம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதே போல் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதன், கஷ்டம் துன்பம் துயரம் வரும் பொழுது பிரார்த்திக்கிறான், நாம் சரி செய்து விட்டோம் என்றால் மறந்து விடுகிறான். இப்படிப்பட்ட மனிதர்கள் சிலர். ஆனால் சிலருடைய குணம், மனிதனுடைய குணம் எப்படி இருக்குன்னா,
இன்னமால் மூமினுல் லஸீன இஸா ஸிக்ருல்லாஹி வஜ்லத் குலூபஹும், நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் ஓ இஸா துலியத் அலைஹிம் வாயாத்து ஜாதத்தும் ஈமானா, அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். ஒரு சாரார் எப்படி அல்லாஹ் என்ன செய்து விட்டாலும் உடனே மறந்துவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் யார்? அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய வசனங்கள், திருமறைகளுடைய வசனங்கள் கூறப்பட்டால் அவருடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும். ஒரு ஆயுதத்தும் ஈமான், அவருடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும். அவர்கள்தான் இறைவனை சார்ந்தவர்கள். இந்த மனிதனுடைய குணத்தை பற்றி இரண்டு விஷயமாக அல்லாஹ் பேசுகிறான். ஒன்று, மனிதர்கள் எப்படி இருக்கிறான், அல்லாஹ்வை மறந்து விடுகிறான். இன்னொரு மனிதன் எப்படி இருக்கிறான்னா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூறப்படும் பொழுது எல்லாமே, அந்த வசனங்கள் கேட்கும் பொழுது எல்லாமே அவருடைய ஈமான் அதிகரிக்கிறது. அவர்கள்தான் இறைவனை சார்ந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல் சில மனிதனுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசும் பொழுது எப்படி பேசுகிறான்னா, உங்கள் முன்னோர்கள் நினைப்பதை போல் அல்லது அதை விட அதிகமாக உடைய வழிபாடு முடிக்கும்போது அல்லாஹ்வை நீங்கள், நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க, அவருடைய வணக்க வழிபாடுகள் இருந்தது, அதே மாதிரி செய்கிறீங்க. செய்துவிட்டு அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது நீங்கள் எங்கள் இறைவா இவ்வுலகில் எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்கள் அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை செலுத்துவாங்க, தொழுவாங்க, எல்லாமே செய்வாங்க. செய்துவிட்டு கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்னன்னா, எங்கள் இறைவா இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாகன மனிதர்கள் கேட்கிறார்கள். உலகத்தில் வாழும் பொழுது தொழுகிறாங்க, இபாதத் எல்லாமே செய்கிறாங்க, ஜக்காத்தை கொடுக்குறாங்க, அனைத்துமே செய்து விட்டாங்க. செய்து கொண்டு அவர்கள் கேட்பது என்ன? இறைவா இந்த உலகத்தில் ஏதாவது எனக்கு நன்மை கொடு. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த நற்பேரும் கிடையாது. ஏன்? அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன? உலகத்தில் எனக்கு வேண்டும், உலகத்தில் காசு பணம் வேணும். சிலருடைய பிரார்த்தனை இருக்கும், அந்த மாதிரி பிரார்த்தனை மட்டும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம், தப்பே கிடையாது. என்ன நமக்கு ஆசைப்படுறோம் ஹலாலான முறையில் எது வேணாலும் கேட்கலாம். கேட்டு விட்டு கடைசியாக இறைவா மறுமை நாளையும் எனக்கு சிறந்ததை கொடுன்னு கேட்டுடணும். உலகத்தில் மட்டும், உலகத்திற்காக மட்டும் கேட்கவே கூடாது. உலகத்தில் எனக்கு வசதி வாய்ப்பை கொடு, உலகத்தில் எனக்கு வீட்டை கொடு, உலகத்தை எனக்கு வாகனத்தில் கொடுன்னு சொல்லி உலகத்தில் உள்ளதை மட்டும் கேட்டு அமைதியாகிடக்கூடாது. கேட்டுவிட்டு மறுமை நாளையும் சிறந்ததை கொடுன்னு கேட்கணும். அப்போ உலகத்தில் மட்டும் என்னென்ன தேவையோ அதெல்லாமே கேட்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுத்தது பின்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த நற்பேரும் கிடையாது. ஏன்? நீ உலகத்தில் எதையெல்லாம் கேட்டியோ அது எல்லாமே கொடுத்துருக்குறேன், எல்லாமே உனக்கு வழங்கி விட்டேன், ஆனால் மறுமை நாள் உனக்கு நற்பேறு கிடையாதுன்னு அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறைகளால் சொல்லி காட்டுறான். அதே போல் அல்லாஹ் தாலா மனிதனுடைய குணத்தை பற்றி பேசும் பொழுது சில சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஓ மின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தைனா ஃபித் துன்யா வஸ்னாத ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வகினா அஸாபன்னார். எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையே வழங்குவாயாக. கேட்கக்கூடியவர்கள் மூமின்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலையும் நன்மையை நீ கொடு, நாளை மறுமை நாளில் அந்த நரக வேதனை இருக்க அதிலிருந்து நீ எங்களை காப்பாற்று. உலகத்தில் இருக்கக்கூடியதையும் நன்மையாக கேட்குறாங்க, மறுமை நாளுக்காகவும் கேட்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வெற்றியாளர்கள். உலகத்தில் உள்ளதை மட்டும் ஆசைப்பட்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய சீரத்தை அதாவது அந்த கவர்ச்சிகளை அலங்காரங்களை நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டுவிட்டு மறுமை மறந்து விட்டு நீங்கள் பயணம் செய்தீங்கன்னா அந்த மனிதனுடைய குணம் கெட்ட குணம். எப்படிப்பட்ட நல்ல குணம்? நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய துஆ தான் இது. என்ன? ரப்பனா ஆத்தைனா ஃபித் துன்யா வஸ்னாத ஃபில் ஆஹிரத்தி வகினா அஸாபன்னார். என்ன அர்த்தம்? இறைவா உலகத்திலையும் எங்களுக்கு நன்மை வழங்கு, மறுமையிலும் நன்மை வழங்கு, நரக நெருப்பு இருக்கு அதிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு என்று மனிதர்களில் கூறுவோரும் உள்ளனர். இப்படிப்பட்ட மனிதர்களாக தான் நாம் இருக்கணும். என்ன? உலகத்தில் என்னென்ன தீவி எல்லாமே கேட்கலாம், தப்பு கிடையாது. கேட்டுவிட்டு இறைவா அந்த நரக நெருப்பு இருக்கு அதில் என்னை காப்பாற்று, நாளைக்கு மறுமை நாள் இருக்கிறது அதில் எனக்கு வெற்றியானாக நீ மாற்று. இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை செய்தால்தான் அந்த மனிதனுடைய குணம் இருக்கிறது அது சிறந்த குணம், இறையச்சம், என்னுடைய பயம் உள்ள குணம் என்று அல்லாஹ் அதனுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது இந்த சம்பவங்கள் எல்லாமே திருமறை குர்ஆன் வசனம் எல்லாமே புரட்டி ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பயம், அந்த அச்சம் எந்த அளவுக்கு நமக்கு வேண்டும் என்று நம்ம ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். இந்த வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சஹாபாக்கள் பார்த்துவிட்டு அவர்கள் சில செயல்கள் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு எப்படி அஞ்சினார்கள் என்பது பல வரலாறுகளும் பல பாடங்களும் நமக்கு இருக்கிறது. ஒரு நபித்தோழர், மிக பிரபலமான நபித்தோழர் மாயிஸ் இப்னு மாலிக் என்கிற நபித்தோழர். அந்த நபித்தோழருடைய
அல்லாஹ்வுடைய அந்த பயம், அந்த அச்சம் எந்த அளவுக்கு அவருக்கு இருந்ததென்றால், செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே உலகத்திலே இதோடு முடிச்சுட்டு போயிடும், மறுமை நாளில் பாவத்தோடு போய் நிற்கக்கூடாது. ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த பயம், அச்சம். மாயிஸ் இப்னு மாலிக் என்கிற நபித்தோழர் அவர்கள் தவறான வழிகேடான ஒரு காரியத்தை செய்து விடுகிறார்கள், விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். செய்த அந்த சம்பவம், அந்த விஷயம் யாருக்குமே தெரியவில்லை, மூடி மறைத்திருக்கலாம், யாருக்குமே தெரியாது. அல்லது பாதிக்கப்பட்டவங்களோ அல்லது எதிர்த்தரப்புலையோ யாரோ குற்றச்சாட்டு வைத்திருக்கலாம். நபி தோழராக இருக்கிறார், இவர் இப்படிப்பட்ட செயலை செய்து விட்டார் சொல்லி யாராவது வைத்து வாதம் வைத்திருக்கலாம். யாருமே வரல, யாருக்குமே தெரியல. யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்குமே தெரியாத ஒரு செயல் செய்துவிட்ட காரணத்தினால் இவருக்கு மனசுக்குள்ளே அந்த பயம், அந்த அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிறது. என்ன தண்டனை கொடுக்குறோம்? இந்த செயலுக்கு தண்டனை மரண தண்டனை. அப்போ இவருக்கு அல்லாஹ்வுடைய அந்த பயம், அந்த அச்சம் வந்தவுடனே மாயிஸ் இப்னு மாலிக் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், நான் செய்த இந்த செயல், இந்த காரியம் இன்றைக்கு மறைக்கலாம் உலகத்தில் வாழும் பொழுது, நாளைக்கு மறுமை நாளில் போய் நிற்கும் பொழுது, உலகத்தில் வாழும்போது நல்லவனாக நாலு மக்கள் மத்தியில் இருந்துவிட்டு மறுமை நாளில் கோடான கோடி மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட தவறான காரியத்தையும் இப்படி மோசமான செய்திருக்கிறார் மாயிஸ் அப்படின்னா என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று அல்லாஹ்வுடைய அந்த பயம், அந்த அச்சம் வந்தது. அவர்கள் நேராக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட செல்கிறார். சென்று சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். என்ன உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க திருப்பி. நான் தவறு செய்து விட்டேன், பாவமான காரியத்தை செய்து விட்டேன், விபச்சாரம் புரிந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்னுடைய பாவத்தை நீங்கள் தண்டனையாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஹுவ ஷராபுன், அவர் என்ன மது அறிந்திருக்கிறாரா? மக்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் தான் மது குடிச்சிருக்கிறீங்களா? மாயிஸ் முகுந்து பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லை, எந்த வாடையும் கிடையாது, அவர் மதுவை அருந்தவில்லை. ஹுவ மஜ்னூன், அந்த மஜ்னூன், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நீ சொல்லக்கூடிய இந்த செயல் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தெளிவாக இருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். தூய்மைப்படுத்துங்கள். என்ன பண்ணுவது, என்ன செய்வது? கல்லால் அடித்து கொள்ள வேண்டும், தண்டனை. உலகத்தில் யாருக்குமே தெரியாத செயல், யாருமே குற்றச்சாட்டு வைக்காத ஒரு காரியம், தானாக அல்லாஹ்வுடைய அந்த பயம், அந்த அச்சம் வந்த உடனே நான் செய்த இந்த பாவம் இந்த உலகத்தோடு முடிந்து போகட்டும், நாளைக்கு மறுமையினால் வரக்கூடாது என்ற காரணத்தினால் மக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இறைஞ்சி என்னுடைய பாவத்தை நீங்கள் போக்க வேண்டும், எனக்கு தண்டனை கொடுங்கள் சொல்லி நிற்கிறாங்க மாயிஸ் இப்னு மாலிக் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 2-3 தடவை விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க. கடைசியில் அந்த குற்றம் தானே ஒப்புக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் மரண தண்டனை கொடுக்குறாங்க. பின்னால் ஒரு ஹதீஸில் வருகிறது, மாயிஸ் இப்னு மாலிக் அவர்கள் அந்த பாவ மன்னிப்பு கேட்டார்களாம். செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அந்த பயம், அந்த அச்சம் எந்த அளவுக்கு அந்த மாயிஸ் இப்னு மாலிக் இருந்ததுன்னா, அவர்கள் கேட்ட அந்த பாவ மன்னிப்பு என்பது ஒரு சமுதாயத்துக்கே பிரித்து கொடுக்கலாமா. இப்போ 10 பேர் கேட்குறோம்ல, அந்த மாதிரி இல்லை. 2-3 பேர் உட்காந்து கேட்குறோம்ல, அந்த மாதிரி இல்லை. ஒரு சமுதாயத்துக்கே அவர் கேட்ட பாவனை பிரித்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பயம். இறைவா, நாளைக்கு மறுமை நாளில் என்னுடைய இந்த செயலை காட்டி விடாதே, உலகத்தில் காட்டிடு, உலகத்தோடு முடிந்து போகட்டும், மறுமை நாளுக்கு எந்த இந்த செயலும் காட்டி விடாதே, நான் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்ட அந்த பாவ மன்னிப்பு ஒரு சமுதாயத்தையே பங்கு வைக்கலாமாம். இதுதானே அல்லாஹ்வுடைய பயம் என்பது, இதுதானே அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது. நாம் செய்யக்கூடிய பாவத்தை ஒரு நாளாவது யோசித்து இந்த பாவத்தை செய்திருக்கிறோமே, இந்த பாவத்தை நாம் செஞ்சு ஒன்றுமே பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இப்போ மனிதனுடைய குணம் என்பது இப்படிப்பட்ட குணமாக இருக்கக்கூடாதே. அல்லாஹ்வுடைய அந்த பயம், அச்சம் தானே நமக்கு வர வேண்டும் என்று அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இதே போல் ஒரு சம்பவம் ஒரு பெண்மணிக்கு நடக்கிறது. ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்திருக்கிறாங்க. அவர்களும் இதே மாதிரி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பாவத்தை செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் சொல்லிட்டு அடுத்ததாக கூடுதலாக ஒரு வார்த்தை அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் மாயிஸுக்கு நீங்கள் கேள்விகளை கேட்டீங்கள்ல, மாயிஸுக்கு விசாரணை பண்ணீங்கள்ல, அந்த மாதிரி என்னை திருப்பி நீங்கள் அனுப்பிச்சிடாதீங்க, அந்த மாதிரி தான் சொல்லிடாதீங்க, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை நீங்கள் தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்மணி, யாருக்குமே தெரியாத ஒரு செயல், யாருமே குற்றச்சாட்டு வைக்காத ஒரு செயல்,
தானாக முன்வந்து அவர்கள் அந்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அந்த தண்டனையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் எப்படிங்க ஒரு மரண தண்டனை தானாக தப்பித்து போகணும்னு தானே ஆசைப்படுவாங்க? அந்த பெண்மணியுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னா, அவர் கர்ப்பமாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, கேட்டுவிட்டு இப்போ தண்டனை நிறைவேற்ற முடியாது, நீங்கள் செல்லுங்கள், பிரசவித்து கொண்டு வாருங்கள், அதுக்கப்புறம் கொடுக்கலாங்கிறாங்க. அதே மாதிரி நாட்கள் கடக்கிறது, பிரசவித்து மீண்டும் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, குழந்தையை பார்க்கணும், அந்த குழந்தை வாழ்க்கை என்ன ஆகும், அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்கலை, அல்லாஹ் பார்த்து கொள்வான். வர்றாங்க, வந்து மீண்டும் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த குழந்தைக்கு என்று பால்குடி பருவம் இருக்கிறது, அதை முடித்து விட்டு வாருங்கள். மீண்டும் அவர்கள் வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் அந்த பருவத்தை முடிஞ்ச உடனே மீண்டும் வந்து தண்டனை பெற்றுக்கொள்கிறார்கள்னா, இதுதானே அல்லாஹ்வுடைய பயம் என்பது, அச்சம் என்பது. சாதாரணமான விஷயமாக கடந்து போகவே முடியாது. இந்த செய்திகளை பார்த்து விட்டு என்ன ஒரு உயிரே கொடுக்க துணிஞ்சிட்டாங்க. நான் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பயம் உண்மையாக எனக்கு இருக்குது அப்படின்னா, அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை கூறப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நடுக்கம் அந்த சஹாபாக்களுக்கு வந்திருக்கிறது, மாயிஸ் இப்னு மாலிக்கு வந்திருக்கிறது, அந்த பெண்மணிக்கு வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய அந்த நடுக்கம் வந்திருக்கிறது. உள்ளங்கள் நடுங்கிய காரணத்தினால்தான் நாம் செய்த பாவத்திற்காக வேண்டி அந்த பாவத்தை இந்த உலகத்தோடு கழித்துவிட்டு சென்று விடுவோம் சொல்லி அவர்கள் அந்த மரணத்தையே விலையாக கொடுத்தார்கள். நம்முடைய குணம் என்பது இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய பயம் என்பது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வக்துக்கு தொழுகணும், தொழுகை என்பது ஒவ்வொருத்தருக்கும் கடமை. ஆனால் அந்த நேரம் தாண்டி தாண்டி போகும்போது நமக்கு பதட்டமோ அல்லது அல்லாஹ்வுடைய அச்சமோ பயமோ வருகிறதா நமக்கு? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்லி காட்டுகிறான்? வமுர் ஹல்க பி ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, முஹம்மதே தொழுமாறு உமது குடும்பத்தை ஏவுவீராக. ஓ நஸ்ஸலுக ரிஸ்கன் நஹனு நர்சூகா, அந்த தொழுகை என்பது சில சிரமங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும். ஆனால் வல ஆஹிபதுலி தஹ்வா, அந்த அச்சம் இருக்கிறதே, இறை அச்சம் இருக்கிறதே, அந்த இறை அச்சம் என்பது இதுதான் உங்களுக்கு சிறந்தது. எது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை கட்டளையாக்கிட்டான், குடும்பத்துக்கு சொல்கிறான், சொல்லிவிட்டு நாளைக்கு மறுமை நாளில் இது சிறந்த முடிவு எதுவாக இருக்கும்னா, நீங்கள் எனக்கு பயந்து அந்த தொழுகை நீங்கள் தொழுகிறீங்கள, அதுதான் நாளைக்கு மறுமை நாளில் சிறந்த முடிவு. அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களிடத்தில் செல்வத்தை எதிர்பார்க்கவில்லை, நான் செல்வத்தை கொடுக்குறேன், ஆனால் உங்களிடத்தில் நான் செல்வத்தை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் 4 பேர் கொடுத்தா உங்களுக்கு நன்மை, எனக்கு நீங்கள் வந்து கொட்ட வேண்டாம். நீங்கள் 4 பேர் தர்மம் செஞ்சால் உங்களுக்கு நன்மையை தவிர நான் உங்களிடத்தில் செல்வத்தை எதிர்பார்க்கவில்லை. எதை எதிர்பார்க்கிறோம்? சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். என்ன முடிவு? உங்களுக்கு தொழுவை அல்லாஹ் ஏவுறான்னா நாங்கள் தொழுகிறோம், தொழுவாமல் காலம் நடந்து போனோம்னா அந்த அல்லாஹ்வுடைய அந்த பயம், அந்த அச்சம், அந்த நடுக்கம் நம்மிடத்தில் வருகிறதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி குடும்பத்தை தொழுவ சொல்லி அல்லாஹ் தஆலா ஏவுறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் தொழாமல் இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதரோட அந்த வாரிசுகள் எப்படிப்பட்ட ஒரு அமல்கள் இருந்தவர்கள். ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் வசனத்தையே சொல்கிறான், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தொழ ஏவுவீராக. இதுதான் நாளை மறுமையில் சிறந்த முடிவாக இருக்கிறது. இதுதான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுறீங்களே, அந்த அச்சத்தில் இதுதான் மிக சிறந்த முடிவு, சிறந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நாம் செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நாம் அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய அந்த பயம், அந்த அச்சம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் அந்த இடத்துல வந்துடணும். நமக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய செயல் நல்லதா கெட்டதா தெரியணும். நல்லதா தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், கெட்டதா அதோடு விட்டு விட வேண்டும். ஏன் விடணும்? அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு வந்து விட்டது, அதனால் விட்டு விட்டேன். நற்காரியங்கள் செய்கிறேன், ஏன் செய்கிறேன்? அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தான் இதை செய்கிறேன், அல்லாஹ் செய்ய சொல்கிறான், அதனால் இந்த நற்காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன். அப்போ நம்முடைய குணம் என்பது, மனிதனுடைய குணம் என்பது இந்த கெட்ட குணமாக அல்லாஹ்வை மறந்தவளாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பயத்தோடு, அல்லாஹ்வை நேசிப்பதோடு, அல்லாஹ்வை எப்போதும் நினைவக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் கூறிக்கொண்டு என்னுடைய முதல்வரை விடுத்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.